அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக தனித்து ஆட்சி அமைத்தாலும் பாஜக கூட்டணி ஆட்சி என்றுதான் சொல்லுவோம் அப்படின்னு பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு ராமஸ்ரீனிவாசன் பேட்டி கொடுத்திருக்கிறார் ஒரு வார இதழுக்கு. கூட்டணி ஆட்சி என்ற பாஜகவின் அறிவிப்பை அனுமதித்தால் 2026 தேர்தலோடு முடிந்தது அதிமுக அப்படின்னு விசிகவுடைய தலைவர் திரு திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் கூறியிருக்கிறார். இது இரண்டும் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஏன் கூட்டணி ஆட்சி என்னும் சொல்லாடலை அழுத்தி பயன்படுத்துகிறது பாஜக, பின் கதை என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். விருந்தினர்களோடு பேசுவதற்கு முன்பாக திரு திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு அளித்த அந்த பிரத்யேக நேர்காணலின் ஒரு சிறு பகுதியை பார்த்துவிட்டு பேசலாம். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு வந்த இயக்கம் தானே. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறது அனுமதிப்பாங்களா? எம்ஜிஆர் இருந்தாருன்னா திருவள்ளுவர் சிலை போய் காவி சாயம் பூசுறது அனுமதிப்பாரா? பெரியார் சிலையை செருப்பால் அடிக்கிறதோ அல்லது காவி துணி கட்டுறதையோ பொறுத்துக்கிட்டு இருப்பாரா பெரியார்? எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா கூட பொறுத்துக்குவாங்களா? அப்போ எந்த அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியிடையே இணக்கம் இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க நிலைப்பாடுகளில் மாறுறாங்க. அமித்ஷா மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரலாம் வாயை திறந்து நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லவே இல்லையே. அதிமுக எப்படி ஒத்துக்கும் கூட்டணி ஆட்சிக்கு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவரையிலும் அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்கன்னா முடிஞ்சுது அவங்களுக்கு, இந்த தேர்தலோட முடிஞ்சுது அவங்க கதை. அதிமுக அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் சந்திக்க தயார் இல்லைன்னு அர்த்தம். கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. 2 முறை வந்திருக்கிறாரு இந்த அதிமுக கூட்டணி அறிவிச்சதுக்கு பிறகு. 2 முறை அவர் தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதிமுக என்டார்ஸ் பண்ணவே இல்லையே. ஆமாம், நாங்கள் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கூட்டணி ஆட்சிக்கு. ஏன் சொல்லலை? கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு ஆரோக்கியமான கருத்தியலை நோக்கி தானே நகரணும் அப்படிதான் நீங்க விருப்பம். அவங்களுக்கு இடையில இந்த அந்த நிலைப்பாடு உருவானதா இல்லையே. அவங்க அந்த முரண்பாடுகளுக்குள்ளேயே ஒரு கூட்டணியை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுலயே என்ன ஏன் அது ஆபத்தானதை பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தியல் மீது உங்களுக்கு கருத்தியல் ஆபத்தானதுன்னு பார்க்கல. இல்ல, கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தியல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அது உடன்பாடு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறது மீது உங்களுக்கு அதிருப்தி இல்ல. அதிமுக பாஜக இல்ல, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததே தப்புன்னு நான் சொல்றேன். ஒரு புறம் கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றது பிஜேபி தரப்புல தான் பேசுறாங்க, ஏடிஎம்கே தரப்புல பேசல. இங்க யார் லீடர்ஷிப்? அந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்கிறது தான் அறிவிக்கணும். இப்ப நாங்க இந்த கூட்டணியில் இருக்கிறோம், எங்க கூட்டணி தலைவர் சொல்றது முன்னாடி நான் சொல்ல முடியுமா ஒரு கருத்தை? நான் எங்க கூட்டணிக்கு தயாரா இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? அப்ப அதிமுக கூட்டணி தானே அந்த பிஜேபி இருக்குது. பிஜேபிக்கு சபார்டினேட் தானே, நேஷனல் லெவல் அவங்க ரூலிங் பார்ட்டி. தமிழ்நாட்டில் அவங்க ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி தானே. அதிமுக கொடுக்குற சீட்டை வாங்கி தான் அவங்க நிற்க போறாங்க. இப்போ அவங்க எப்படி கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம்? வெளியில் கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, திரு அண்ணாமலை ஒரு படி அதிகமாக போய் பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுகவை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு அர்த்தம், ரொம்ப கிள்ளுக்கரையா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை அவங்க ரொம்ப துச்சமா மதிக்கிறாங்க. திரு பிரியன், திரு திருமாவளவன் சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்திற்கு அனுமதித்தால் அதிமுகவுடைய எதிர்காலமே பாழாகி விடுமா? அப்படி ஒரேடியாக நம்ம அந்த முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இருக்குது. அதாவது அதிமுகவுக்கு வரப்போகிற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து சில பேர் விலகி இருக்காங்க. அவங்கள இணைச்சிட்டு போட்டி போட்டால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இணைக்கிறதுக்கு இபிஎஸ் ரெடியாக இல்லை போன்ற பல விஷயங்களை பார்க்குறோம் நம்ம. அதனால் அது எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறப்போகுது? அது இபிஎஸ் தன்னுடைய தலைமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வாரா? அதன் மூலமாக அதிமுக எதிர்காலம் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி அதிமுகவுக்கு இயல்பாகவே இருக்குது. இந்த பாஜகவோட கூட்டணியினால அல்லது கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள்னால அந்த மாதிரி இல்லை. அதிமுகவுக்கே தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தீர்மானிக்கிற ஒரு தேர்தலாக தான் வர தேர்தல் இருக்குது. ஸோ அதுவே தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அது உள்ளாக இருக்குது. ஆக்சுவலாக அது இந்த சூழலில் பாஜகவோட ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. ஆடிங் சால்ட் டு இன்ஜுரின்ற மாதிரி அது இன்னும் கூட இன்னும் ஒரு சுமை சேர்ந்துருக்குது ஆக்சுவலாக. அப்போ இவங்க ஒரு கூட்டணி சேர்ந்த உடனே 10 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி சேர்ந்த உடனே அந்த கூட்டணியை அழகாக ஒரு சுமூகமான ஒரு சூழலில் எடுத்து போகிறதுக்கு பதிலாக எடுத்த உடனேயே பல தடைகளை போட்டு ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனையை உண்டாக்குற விஷயங்கள் இருக்குல்ல, அதை அதிமுக பண்ணுறாங்க. அதை முதல்ல பண்ணவர் அமித்ஷா. அங்கே எடப்பாடி பேசிட்டு இருக்கும் போதே என்டிஏ ரூல்னு ட்விட்டு போட்டவர் அவர் தான். என்டிஏ ரூல் அவர் தான் ட்வீட் போட்டார் முதல்ல. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி டெல்லியில் முதல் தடவை 3 கார் மாதிரி போய் பார்த்தாரு.
அப்போ முதல் தடவை அவர் தானே போட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து மதுரை வந்தபோது சொன்னார், எடப்பாடியை பக்கத்தில் வச்சுட்டே சொன்னார், போஸ்ட் எலெக்ஷன் வந்து போர்ட்ஃபோலியோ யார் யாருக்கு கொடுக்கலான்றதை நாங்கள் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து உட்காந்து டிசைட் பண்ணுவோன்னு அப்போ 13/4 அன்னைக்கு சொன்னார். அது பாஜகவோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அது போட்டிருக்காங்க, அமித்ஷா என்ன சொன்னார்னு. அதை இதுவரையும் அதிமுக மறுக்கவே இல்லை, அவங்க பேசாமல் இருக்காங்க. அது போக மதுரையில் வந்ததுக்கப்புறம் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி மலரும்னு அமித்ஷாவே சொன்னார். இப்போ அதை வந்து இவர் ராம சீனிவாசன் அவர் சொல்லியிருக்கார், அதிமுக தனித்து ஆட்சி அமைத்தாலும் என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவோம். இது வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது சரின்னு தோணுது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பாஜக அமைச்சரே இருக்கார் அந்த மினிஸ்ட்ரியில், தெலுங்கு தேசத்தில். ஆனால் அது டிடிபி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க, என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம். ஒரு ஃபார்மலாக சொல்லும்போது ஒரு என்டிஏ ஆட்சி, ஜனசேனாவும் என்டிஏல இருக்குது, பாஜக என்டிஏக்கு தலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆந்திராவை பொறுத்த மட்டும் டிடிபி தான் தலைமையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மகாராஷ்டிரா வந்து உண்மையிலேயே கூட்டணி ஆட்சி, தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுன்னு சொல்லி கூட்டணி ஆட்சி அங்கே வந்தது, அதை என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாங்க. சில போது பாஜக தலைமை பொறுப்பில் முதலமைச்சராக இருக்கிறதுனால பாஜக ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஏன் டெல்லியில் நடக்கிறதையே பாஜக ஆட்சின்னு கேஷுவலாக சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே இது வந்து என்டிஏ ஆட்சியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா அது ஜேடியு அண்ட் பாஜக, அது வந்து என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாங்க. சில போது ஜேடியு ஆட்சி, ஏன்னா முதல்வர் வந்து ஜேடியூவாக இருக்கார். மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் சொல்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்டிஏன்ற வார்த்தை பிரயோகம் அது ஒரு ஃபார்மலான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம ஒரு மீனிங்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி ஆட்சி என்கிற சுற்றோடு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது, அது இந்தியா கூட்டணியில் இருக்குது. நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி நான் சொல்கிறோம், நம்ம திமுக ஆட்சி தானே சொல்கிறோம். அப்போ அதிமுக தலைமையில் நாளைக்கு ஒரு ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி அமைச்சதுன்னா அதை நீங்கள் அதிமுக ஆட்சின்னு தானே சொல்லணும், என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம். என்டிஏக்கு தமிழ்நாட்டில் என்டிஏக்கு அதிமுக தான் தலைமை, அதனால என்டிஏ ஆட்சின்னா அது நீங்கள் சொல்லிட்டு போகலாம், ஃபார்முலா சொல்லிட்டு போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அதிமுக அதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஏன் பேசவே இல்லை அதிமுகவுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட எங்க பிரச்சனை வருதுன்னா, பாஜக தலைமையில் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை வருது, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது பிரச்சனை வருது, பாஜக ஆட்சின்னு சொல்றாரு, அதுவும் சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து அஇஅதிமுகவுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்குற ஒரு விஷயங்கள். என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு போறதுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது சார். அதில் ஒன்று அது வந்து ஒரு ஃபார்மலான டேர்மாக பார்க்கலாம். ஒரு நார்மலாக வந்து என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் இருக்குது, அதுக்கு இவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இவங்க தலைமையில் இருக்காங்க. ஆனால் அதிமுக நாளைக்கு தனியாகவே ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதை வந்து நீங்கள் ஒரு என்டிஏ கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுல கூட பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியே இல்லை பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா, பாஜக அதில் இடம்பெறாத போது நீங்கள் அதை பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா, இடம்பெறாட்டி கூட அப்படி தான் சொல்லுவோன்னு சொல்கிறாரு அவர். அது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. இதுல என்டிஏ ஆட்சின்னு சொல்ற திரு ராம சீனிவாசனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன்னு சொல்ற திரு அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே பாஜகவின் குரல் தானா? இல்லை, அதாவது வந்து ராம சீனிவாசன் சொல்றது வந்து உண்மையிலே அவர் வந்து பார்ட்டியோட அமித்ஷா சொன்னதை ஃபாலோ பண்ணி அவர் சொல்றார். ஆனால் அண்ணாமலையோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு வந்து அவருக்கு அஜெண்டா வேற இருக்கு. ஆக்சுவலாக அவரோட அஜெண்டா வேற. அவருக்கு அதிமுக கூட்டணி சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஏதாவது ஒரு நடுவில் ஒரு களத்துக்கு போடலான்னு அவர் பண்ணுறாரு. அவர் அதிமுக தன்னை பழி வாங்கியது அதிமுகன்னு நம்புறார். அவர் தன்னை பதவியிலிருந்து நீக்கியதுக்கு காரணம் அதிமுக நம்புறார். அதனால் அவர் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புகிறார். அதாவது அதிமுக அந்த கூட்டணிலாம் சொல்லாதீங்க, பாஜக தலைமையிலான ஆட்சி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஒரு கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம், இல்லை வந்து அதிமுக கூட்டணி ஆட்சின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, அதில் பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்கிறதுக்கும் வந்து ராம சீனிவாசன் சொல்கிறதுக்கும் வந்து அந்த அடிப்படையில் வந்து ரெண்டு பேரோட பர்செப்ஷன் பார்வை வந்து வித்தியாசமா இருக்கு. நோக்கம் வேறு. அதிமுக நோக்கம் வேறு. அதிமுக அண்ணாமலை பார்க்குற பார்வை வேறு, தன்னை பழி வாங்கிட்டாங்கன்னு பார்க்குற பார்வை அது. அது இந்த கூட்டணியில் ஏதாவது பிளவு வராதா, பிரச்சனை வராதான்னு பார்க்குற பார்வை தான் அண்ணாமலை பார்வை. ஆனால் ராம சீனிவாசன் வந்து உண்மையிலேயே இந்த கூட்டணி வந்து ஹைகமாண்ட் சொல்லிடுது, இது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணின்றது அவங்க கட்சியோட இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறாரு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறதும் வந்து ஒரு விதத்தில் வந்து சரியில்லை. ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சின்றது எப்போ வரும்? ஆக்சுவலாக வந்து நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் இடங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதிமுகவுடைய இடங்கள் ரொம்ப குறையும் பொழுது அப்போ இது கூட்டணி ஆட்சி நோக்கி போகிறதுன்னு நம்ம வாக்காளர்களுக்கு ஒரு எண்ணம் வரும்.
அவங்க 150 இடத்துல பதிலாக 100 இடத்துல போட்டி போட்டாங்கன்னா மெஜாரிட்டிக்கே 117 தேவைன்ற போது 100 இடங்களில் போட்டி போடுறது கூட்டணி ஆட்சியை நோக்கி போற ஒரு விஷயமா இருக்கும். இல்ல அவங்க 150 இடத்துல போட்டி போட்டாங்க, ஆனா வின் பண்றது 100 இடத்துல தான் வந்தா வின் பண்ணாங்க அப்படின்ற போது அப்போ அது கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிற விஷயமா இருக்கும். ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே போஸ்ட் எலெக்ஷன்ல இயல்பாவே அமையற ஒரு கூட்டணி ஆட்சி. ப்ரீ எலெக்ஷன்ஸ்ல இடங்கள் குறையறது மூலமா மக்களுக்கு இது கூட்டணியை நோக்கி தான் போறதுன்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்துக்கு அஇஅதிமுக இதுவரையும் தயாரா இல்ல. கூட்டணிக்கு முன்னாடி தங்களோட இடங்களை குறைத்து இது ஒரு கூட்டணியை நோக்கி தான் போறதுன்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. தேர்தலுக்கு பின்னாடி இடங்கள் குறைஞ்சதுன்னா இந்த இப்ப இருக்கிற கட்சிகளும் அதிகாரத்துல பங்குன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது பாஜகவும் தெளிவா இருக்காங்க, வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சா வாங்கிடுவாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அஇஅதிமுக தங்கள் இடங்களை குறைத்து கொண்டு நாங்கள் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போறோம்னு சொல்ற விஷயம் அவங்களுக்கு வாக்கு வங்கியில கூட அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறோன்ற விஷயத்துக்கு அவங்க ஒப்புக்கொள்ளாதனால அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அஇஅதிமுக ஏன் பதில் சொல்லாத இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க ஏன் பதில் சொல்லாத இருக்காங்கன்னா இது எவ்வளவு வேணா சொல்லிட்டு போட்டோம், 10 மாசம் 8 மாசம் கழிச்சு தேர்தல் நெருக்கத்துல நமக்கு சில வாய்ப்புகள் இருக்கு, நம்ம அப்ப என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம், இவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டுன்னு இருக்காங்க. சரி, அது நான் அப்புறமா வரேன். அந்த வாய்ப்புங்கிறத நம்ம பேச வேண்டியது. திரு நித்யானந்தம், இந்திய ஆட்சி, கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி, இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரியாதவர்கள் அல்ல பாஜகவுடைய தலைவர்கள். திரு ராம ஸ்ரீனிவாசனோ, திரு அண்ணாமலையோ, திரு அமித்ஷாவோ. ஆனா தெரிந்தே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். என்ன நோக்கம்? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சற்று பின்னோக்கி செல்வோம், அதிக நேரம் எடுத்துக்கல. வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருந்தது, என்டிஏ ஆட்சி என்று அழைக்கப்பட்டது. மத்தியில் நாட்டில் எங்கே இருந்தோம், நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறோம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். என்டிஏ என்றது என்ன அப்படிங்கிறதுக்காக புரியறதுக்காக சொல்கிறேன், மக்களுக்கும் புரியணும் இல்லையா. மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட மற்ற கட்சிகளை தோளோடு தோள் நின்று தேர்தலுக்கு உழைத்த கட்சிகளை சேர்த்து கொண்டுதான் ஆட்சி அமைத்தார். அது என்டிஏ ஆட்சி. இரண்டாவது முறையும் மோடி என்டிஏ ஆட்சியை கொண்டு வந்தார். அங்கே வாஜ்பாய் 2 முறையும் மோடி 2 முறையும். வாஜ்பாய்க்கு மைனாரிட்டியாக இருந்தது, மோடிக்கு 2 முறையும் மெஜாரிட்டி பெரும்பான்மை இருந்தது. ஆனாலும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு தான் ஆட்சி செய்தார். 3வது முறை இப்பொழுது தேவைப்படுகிறது. இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் மற்றவர்கள் சொல்லலாம், கட்டாயமே இல்லாத நேரத்தில் கூட என்டிஏ ஆட்சி தான் இங்கே நடைபெற்றது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2 அப்படிதான் சொல்றோம். காங்கிரஸ் தலைமையிலான அரசையுமே மத்தியில் நம்ம அப்படிதான் சொல்றோம், என்டிஏன்னு சொல்றோம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏலாம் நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படின்னு தானே பேசுறோம். இவ்வளவு நாள் அப்படி தானே பேசப்பட்டது. எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு பேசிட்டு என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, இல்ல பாஜக ஆட்சி அப்படின்ற வார்த்தை பிரயோகங்கள் ஒரு நெருடலை ஏற்படுத்தாத, அதிமுகவுக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணாத. அதாவதுங்க, இங்க ஆளும் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் ஒரு என்ன சொல்லுவாங்க, நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அது என்னன்னாக்க மாநிலத்தில் என்டிஏ ஆட்சி கிடையாதுன்ட்டு. அதைத்தான் இப்போ நீங்களும் கேட்குறீங்க. எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் என்டிஏனுடைய தலைவர், அறிவிக்கப்பட்ட தலைவர். ஏதோ பெரிய கட்சிங்கிறனால தலைவர் இல்லை, அறிவிக்கப்பட்ட தலைவர் எடப்பாடி அவர்கள். எனவே அவர் என்டிஏனுடைய தமிழக தலைவர். அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது என்டிஏயில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இது என்டிஏ ஆட்சி என்று சொல்வதில் தவறு கிடையாது. ஒத்துக்கிட்டாங்களா? அதிமுகவோ திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ திரு இபிஎஸ் தான் என்டிஏவோட தலைவர், என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? வெளிப்படையாக அமித்ஷா அவர்கள் அறிவித்த பின்னாலே அவர்கள் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்களா? ஒத்துக்கவும் இல்லையே. நான் ஒத்துக்கலைன்னா சம்மதம், மௌனம் சம்மதத்துக்கு கிடையாது. இல்ல, சம்மதம் இல்லாம மனசுல புழுக்கம் இருந்தா கூட சில பேர் அமைதியா இருப்பாங்க. இல்ல, இது ஓட்டு சமாச்சாரங்க. எப்படி பேசுறது வெளிப்படையான கட்சி விஷயம், ஓட்டு விஷயம். அதனால அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இல்ல சார், நான் திருமாவளவன் கருத்தியல் ரீதியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். கூட்டணி ஆட்சி, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கருத்தியல் ரீதியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது
சில மாதங்களுக்கு முன்பு திரு செல்லூர் ராஜ் தான் ஃபர்ஸ்ட் அதிமுகவுடைய தலைவர் வந்து ரியாக்ட் பண்றார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கமே இருந்ததில்லை, மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அதிமுகவிலிருந்து மறுப்பு தெரிவித்த தலைவர் திரு செல்லூர் ராஜ். யாரு? திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அவங்களுக்கு சொல்ற செய்திக்கே அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அப்ப எப்படி ஏத்துப்பாங்க அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ திரு இபிஎஸ்ஓ நீங்க சொல்ற எல்லாத்தையும் எப்படி ஏத்துப்பாங்க? எப்படி அதை வெளிப்படையா ஒத்துப்பாங்க? அதிமுகவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்றால் அவர்கள் தலைமை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான், அதுதான் உண்மை. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அதை நான் கடந்த வாரம் இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னேன். எடப்பாடி அவர்கள் மற்ற கட்சியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பெரும்பான்மை பெற்றால் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் என்டிஏ ஆட்சி தான் என்று நான் கூட இங்கே உங்களுக்கு சொன்னேன். போன வாரம் நம்முடைய விவாதத்தில் சொன்னேன். அண்ணாமலைக்கு வருவோம். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறார், என்டிஏ கூட சொல்ல பாரதிய ஜனதா ஆட்சின்றாரு, பாஜக ஆட்சிங்கிறார். அதை நீங்க அதான் உச்சம். அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், பல விஷயங்களை பேசுகிறார்கள். இந்த விஷயம் பேசல, அவர் கட்சி விஷயம் பேசல, ஏன்னா அவர் பொறுப்புல இல்லை இப்போ. ஆனால் பத்திரிகையாளர்கள் அவரை கேட்கிறார்கள். கேட்கின்ற பொழுது கூட்டணி ஆட்சி அமையுமா என்றால் கேட்கின்ற போது என்னை வம்பு கெடுக்காத அந்த பஞ்சாயத்துலலாம் நான் இல்லை, நான் பாட்டில் ஒரு ஓரமாக இருக்கிறேன், என்னை வம்பு பண்ணாதீங்க, நான் எதாவது பேசினா நீங்கள் அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த கருத்தாக இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நான் இருக்கிறேன், என்னுடைய ஆசை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி புரிய வேண்டும், அப்படிதான் பேசியிருக்கிறார். பெரும்பான்மையில் போட்டியிட்டு என்டிஏ தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இந்த ஸ்டேட்மெண்ட பொருத்தமா இருக்கும். இப்ப என்ன கூட்டணி அமைஞ்சிருக்கு, அந்த கூட்டணியில இருந்து பாஜக ஏன் வெளியேற்றப்பட்டது, அதற்கு அண்ணாமலை எப்படி காரணம்ன்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதானே இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு பதில் சொல்வதற்காக நான் கிடையாது, அதற்கு என்னுடைய மாநில தலைவர் இருக்கிறார்கள், அகில இந்திய அல்ல அதோட நிறுத்தி இருக்கலாமே. இவங்க நான் பதில் சொல்ல முடியாது, நயினா நாகேந்திரன் தான் கட்சியுடைய மாநில தலைவர், தேசிய தலைவர் இருக்கிறாங்க, கூட்டணிலாம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு நிறுத்தி இருந்தா சரியான. அது கூட ஒரு இலவச இணைப்பு கொடுக்க விரும்புறாரு, ஒரு இலவச இணைப்பு கொடுக்கிறாரு. என்னது அது? ஷாக் ட்ரீட்மெண்ட். என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, நான் பாரதிய ஜனதா கட்சியை தொண்டன், என்னுடைய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்வேன் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன் சொல்றாரு. நல்லா படிச்சு பாருங்க, அதுதான் சொல்லிருக்கேன். எடப்பாடி இல்லை என்றோ அவர் சொல்லவில்லை. திரு எடப்பாடியை பலவீனப்படுத்துற செயலா இது இல்லை, அந்த வார்த்தை பிரயோகங்கள் அவரை பலவீனப்படுத்துற மாதிரி. எடப்பாடி அவர்கள் பலவீனப்படுத்தும் என்று கருதினால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை என்டிஏ தலைமையிடத்தில் பேசி அது சரியாக்குவார்கள். அது அவருடைய கட்சியினுடைய பிரச்சனை. அவர்கள் கூட்டணிக்கு வாக்குகள் குறையும், இடையூறாக இருக்கும் என்று சொன்னால் அமைதியாக இருப்பார்களா? ஓகே, சரி, அமைதியாக இருக்கிறார்கள். சரி, ஏன் அமைதியா இருக்கிறாங்க? சரி, அதான் சரியான கேள்விதான். திரு அக்னீஸ்வரன், மதுரையில தான் இருக்கீங்க. திரு செல்லூர் ராஜு ரியாக்ட் பண்ணினாரு திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஆனா இது வரைக்கும் 3-4 முறை வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல பாஜகவுடைய தலைவர்கள் கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு பேசிய பிறகும் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப குறிப்பா பாஜகவோடு கூட்டணிக்கு போகலான்னு திரு எடப்பாடிக்கு யோசனை சொன்ன, அழுத்தம் கொடுத்த, வலியுறுத்தின தலைவர்கள் கூட ரியாக்ட் பண்ணாம இருக்காங்களே இந்த வார்த்தைகளுக்கு. சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை பொறுத்தளவுல ஒரு பாரதிய ஜனதா அதிமுகவுடன் கூட்டணி என்று வச்சதற்கு பிறகும் இது மாதிரி என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா, கேப் கொடுத்தீங்கன்னா சங் பரிவார் ஆட்சி, எதை வேணாலும் சொல்லலாம், அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் தனிச்சு நின்று யார் தலைமையில் கூட்டணி என்று சொன்னதற்கு பிறகும் திரும்ப திரும்ப இதை சொல்றாங்க அப்படின்னா என்ன பொருள்னா, இது முதிர்ச்சியற்ற ஒரு வாதமா தான் நான் பார்க்கிறேன். இதனால எந்த பிரயோஜனமும் ஆக போவது இல்லை. மதுரையில் இருக்கிறாரு, அப்படிதான் நான் பார்க்கிறேன். அது என்னன்னு புரியல, அதுதான் கேட்கிறேன். சரி, சொல்லட்டும், கேட்கும் நினைக்கிறேன். அவருக்கு தனித்து நின்றுனா என்னன்னு கேட்கிறாரு. என்ன சார்? இந்த தனித்து நின்று,
தனித்து நின்று ஜெயித்த பிறகும் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே, இந்த தனித்து நின்றுனா என்ன? தனிச்சா நிக்கிறீங்க, கூட்டணியோட தானே நிக்கிறீங்கிற பொருள்படி ஒரு கேள்வி கேட்கிறார் திரு நித்யானந்தம். கரெக்ட் கரெக்ட், கேள்விகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் 23 கட்சிகளுடன் கூட்டணி வச்சாரு. அன்னைக்கு காமன் மினிமம் புரோகிராம் என்பது குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்னு இருந்துச்சு. ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டம் எதுவுமே இல்லாமல் 2014 282, 2019 303, இப்பொழுது 38 கட்சிகள் சேர்ந்து 230 எடுத்ததற்கு பிறகும் நீங்க தமிழ்நாட்டில் ஏன் தனித்து நிக்கிறீங்கன்றது அது அரசியல் கட்சிகள் பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டணி ஆரம்பிச்சதற்கு பிறகு இங்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மறுப்பு தெரிவித்ததற்கு பிறகும் இந்த தெரிஞ்சே செய்யறது தப்பாகும் சொல்லுவாங்கல்ல, தெரியாமல் செய்யறது தவறா அப்படின்றது மாதிரி கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொல்லியாச்சு. தூங்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களை எழுப்ப முடியுமா? என்ன விளக்கம் சொல்றாருன்றத மட்டும் சொல்லவா? ஆகையினால திரு ராம ஸ்ரீனிவாசன் என்ன விளக்கம் சொல்றாருங்கிறத மட்டும் சொல்ல, ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் எனக்கு நேரம் கொடுங்க. அமித்ஷா வருகை திருப்புமுனை என்கிறீர்கள், ஆனா தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி என அவர் பேசியிருப்பது கூட்டணிக்குள் குழப்பத்தை தானே ஏற்படுத்தி இருக்கு. இதுதான் வார இதழில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. 2 கேள்வி இது தொடர்பா. இது முதல் கேள்வி. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, பாஜகவுக்கு ஒரு வழக்கம் இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தனித்து ஆட்சி அமைத்திருந்தாலும் அதை என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவோம், கூட்டணி கட்சி ஆட்சியை செய்தாலும் அதை என்டிஏ ஆட்சி தான் சொல்லுவோம், அப்படிதான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்கிறார் அமித்ஷா. நாளைக்கு அதிமுக தனித்து ஆட்சி அமைத்து எடப்பாடி முதல்வர் ஆனாலும் அதை என்டிஏ ஆட்சி என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அதிமுகவினர் அதை அதிமுக ஆட்சி எனவும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இது தொடர்பான இறுதி முடிவை எடப்பாடி, அமித்ஷா, பிரதமர் மோடி ஆகியோர் கலந்து பேசி எடுப்பார்கள். இது ஒரு கேள்விக்கான பதில். இன்னொன்னு சின்ன கேள்வி, அதுக்கும் சின்ன பதில் தான் சொல்லிடுறேன். கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது என எடப்பாடி அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்ட பிறகும் கூட இறுதி முடிவு எடுப்போம் என்கிறீர்கள். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க தான் சொல்லிட்டோமே அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இதை கேள்வியா வைக்கிறார் வார இதழில் நிருபர். அதுக்கு பதில் சொல்றார் திரு ராம ஸ்ரீனிவாசன். அதிமுக அப்படி சொல்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டும், அமைச்சரவையில் பங்கெடுப்போம் என்பதில் பாஜக பிடிவாதம் காட்டவில்லை. இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு அது ஆணா பெண்ணா என்பதை பார்த்து பெயர் வைப்போமே அப்படின்னு அவர் சொல்றார். இன்னும் முழுசா நீங்க சொல்றத அவங்க ஏத்துக்கல. அதிமுக ஆட்சின்னு நீங்க வேண்டுமானா சொல்லிக்கலாம், ஆனா பாஜகவினர் இந்திய ஆட்சி தான் சொல்லுவோம். அதுக்கு பல மாநிலங்கள் உதாரணங்கள் சொல்லிட்டாங்க. அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் ஆஃப்டர் எலெக்ஷன், தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் பங்கெடுக்கிறது என்ன மாதிரி ஆட்சின்னு சொல்றதெல்லாம் முடிவெடுப்போன்றார். சார், இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது, ஒவ்வாது, நடக்காது. 1. 2, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைச்சா தமிழ்நாட்டில் அவங்க தனிச்சாவே நின்றுட்டு போலாமே சார். இவங்களை யார் சார் கூப்பிட்டு நீங்க நில்லுங்க, நாங்க வாங்க 2 பேரும் சேர்ந்து அது ஆணா பெண்ணா இதெல்லாம் விளக்கங்கள் நல்லா தான் இருக்குது, ராஜதந்திரமா தெரியும். ஆனால் பேசலாமே, இங்க அதிமுக தலைவர்கள் பேசலாமே. என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சிலாம் சொல்றீங்க, உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா நீங்க அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி என்டிஏ தலைமையில 2024 மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடுங்களேன் அப்படின்னு ரியாக்ட் பண்ணலாமே அதிமுக தலைவர்கள். யாரும் பேசலையே. திருமாவளவன் எச்சரிக்கிறாரு இன்றைய நேர்காணல்ல, ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுத்து அதிமுக இந்த டிமாண்டை ஏத்துக்கிட்டா இதுதான் அதிமுகவுக்கு கடைசி தேர்தல், இனிமே அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லைன்னு அவர் எச்சரிக்கிறார். அதாவது விசிக கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன் பேசுறது இருக்கட்டும். ஏன்னா அவர் கட்சியில ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்ல வரத்தான் கட்சியை விட்டு ராஜினாமா பண்ண வச்சாங்க. அவர் உருவாக்கி விட்டதே திமுக. இன்னைக்கு அதே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தாவேக்காவிலையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றதை தாவேக்காவின் தலைவர் தான் முடிவெடுப்பாரு. ஆனா எனக்கு என்னமோ
தமிழ்நாட்டில் தாவேகாவும் பாமகவும் முடிவை எடுக்கிறதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆகிறதுனாலதான் பாஜக கொஞ்சம் குரலை உயர்த்தி இது கூட்டணி ஆட்சி, இது பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ. ஒண்ணு, ஒரு தடவை சொன்னியதற்கு பிறகு சார் அரசியல்ல கொஞ்சம் அனுபவம், கொஞ்சம் முதிர்ச்சி, ஒரு தமிழ்நாட்டில் 70% மேலே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை என்ன என்பதையெல்லாம் தெரிந்துதான் சில கட்சிகள் ஆகா நாங்க காம்பாக்டா இருக்கோம், நாங்க சொகுசா இருக்கோம், அவங்க எல்லாம் அப்படி பிரச்சனையிலே இருக்கட்டும் என்று அவங்க பேசுறதுக்கெல்லாம், அவங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் இவங்களே காரணமா இருக்கிறாங்களோ. எப்ப முதல்ல நில்லுங்க. நீங்க 2021 பாஜக அதிமுகவுடன் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு சார்? 2.6 தானே சார். அப்போ அப்பயே அப்படித்தான். இப்ப என்ன? இதனால இவங்க இப்படி பேசுவதனால இது ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் சொல்லுவாங்களே, குடுகுடுப்பைக்காரர்கள் சொல்லுவதை போல நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளுக்கு ஏதோ வேற ஏதோ பண்றாங்களோ என்றுதான் என்னை போன்றவர்கள் நினைக்க தோன்றுகிறது. ஆகவே இவங்க உழைக்காமல் வாக்கை அதிகரிப்பதற்கு நீட்டு விளக்க உங்களால கொண்டு வர முடியுமா? இல்ல சார், உங்களால கொண்டு வர முடியுமா? ஆட்சிக்கு வராது, இங்க பாஜக ஆட்சிக்கு வரும். ஆனா உங்களால செய்ய முடியுமா? உழைக்காமையா இந்தியே 18% வாக்கு வாங்கினாங்க. ஒரு கூட்டணி உழைக்காமையா 18% வாக்கு வாங்க முடியும் சார் நாடாளுமன்ற தேர்தல்ல? கார்த்திகேயன் சார், நல்ல கேள்வி சார். கார்த்திகேயன் சார், அருமையான கேள்வி. ஆனால் பொறுங்க சார், உங்க பேச்ச நல்லா கேட்டுட்டேன். 38 கட்சிகள் என்டிஏல இருந்துச்சு, பிரதமர் வேட்பாளர் இருந்துச்சு. அப்பொழுதே நீங்கள் 240 தான். இப்போ இந்த நிலையில தமிழ்நாட்டிற்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஒரு கட்சி அதிக வாக்கு வச்சிருக்குது. ஆகையினால அதனுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கணக்குனால தானே நீங்க வந்தீங்க. இப்ப வந்ததற்கு பிறகு என்ன சொல்றீங்க? அதிமுக தலைமையில் கூட்டணி, ஆனால் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நாங்கள் என்டிஏ அல்லது பாஜக என்று சொல்லுவோம் என்று சொன்னால் இது அரசியல் புரிதலா அல்லது காந்தார கலையின் சகுனியின் வித்தையா? புரியல எனக்கு. ரொம்ப கோபமா இருக்காங்க போல இருக்கு திரு ரவீந்திரன். ஏன் பாஜக தரப்புல இருந்து இதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்துட்டே இருக்கிறாங்க? பெர்செப்ஷன்ல ஒரு கூட்டணி இணக்கமா இருக்கிறத காமிக்கணும் இல்லையா? மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்குது. பரஸ்பர நம்பிக்கையின்மை 2 கட்சிகளுக்கு இடையில இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை தலைமையா இருக்கும் போது 5% இடம் கேட்டாரு அண்ணாமலை. இல்ல, எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க, சேர்த்தே சொல்லிடுங்க. 2 தரப்புக்கும் இருக்குங்கிறத சமன்படுத்துறீங்க. நம்பிக்கையா நம்பிக்கை மோசடியா? இல்ல, நீங்க லைவ்ல இருக்கீங்க. ஆமா, 2 தரப்புக்குன்னு சொல்றீங்கல்ல. இதுல பாஜக தலைவர்கள் தானே ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி. ஏடிஎம்கே பாஜகவை டிவேல்யூ பண்ற மாதிரியோ நெருக்கடி கொடுக்கற மாதிரியோ அதிமுக தலைவர்கள்ட்ட இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வருதா? வரலையே. இது நேஷனல் பார்ட்டி இப்படிதான் இருக்கும். வாழப்பாடி ஒன்று சொல்லுவாரு, மூப்பனார் ஒன்று சொல்லுவாரு. பவர் பொலிட்டிக்ஸ்ல மூப்பனார் ஜெயித்தாரு. இன்னைக்கு பவர் பொலிட்டிக்ஸ்ல அண்ணாமலை ஜெயித்துட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை தமிழக பாஜகவில் 11.4% வாக்க தாமரையில் எடுத்து பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன்ஜி, தமிழிசை அம்மையார், எல் முருகன், சிபி ராதாகிருஷ்ணன் யாரும் செய்யாத சாதனையை செய்து தமிழக பாஜகவில் ஐயா மூப்பனார் இருந்த மாதிரி ஒரு பவரா இருக்கிறாரு. அந்த பவர் அவருக்கு இருக்கனால தான் பாஜக ஆட்சின்னு அவர் சொல்றாரு. அதை டெல்லி தலைமை அங்கீகரிக்குது. 2029 மோடிக்கு இங்க சீட்டு வரணும்னா, தொடர் மக்களவை தோல்வியில தேர்தல் தோல்வி இருக்கக்கூடிய சீட்டு வரணும்னா அண்ணாமலையோட அந்த உழைப்பும் அண்ணாமலையோட அந்த மூப்பனார் மாதிரி ஒரு பவர் பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய தொண்டர்கள் கேம் விளையாடுறாரு சார் திரு அண்ணாமலை. திரு நைனா நாகேந்திரனுடைய தலைவர் பதவியை சேலஞ்ச் பண்றாரு. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடியை பலவீனப்படுத்துறாரு. அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துறாரு. இது மாதிரி பல கார்னர்ல எல்லாம் அவர் கண்டிப்பா தன்னுடைய பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி தான் நாங்க சந்திரபாபு நாயுடு மாதிரி இருப்போம். சந்திரபாபு நாயுடு 40% வாக்கெடுத்து ஜெயித்திருக்காரு. நீங்க 20%, 19.4 தான். நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி இருப்போம். அவரு 40 தாண்டி தான் இருக்காரு தோத்தாலும். நீங்க 19.4 தான். அந்த டயலாக் பேசினவர் பாஜகவை நோக்கி வர்றதுக்கு காரணமா இருந்தது அண்ணாமலையோட அரசியல் தான்.
அப்போ என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட் வேற ஆயிடுவாரோங்கிற ஒரு அச்சத்துல கட்சிக்குள்ள செங்கோட்டை மேல வந்துருவாருங்கிற அச்சத்துல அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு வந்தாரு. மனச்சாட்சி உள்ளவர்கள், நியாயமா உள்ளவர்கள் யாருமே மறுக்க முடியாது. தம்பி அக்னீஸ்வரன் கூட மறுக்க மாட்டாரு. பிரியன் எப்படின்னு எனக்கு தெரியல. 2024 எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாட்டில இருந்து மாறி தான் அவர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி பாஜக வேணும்னு எடப்பாடி இறங்கி வந்திருக்காரு. நிலைப்பாட்டை மாத்தி இருக்கிறார்ல. நாங்க 26லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு நிலைப்பாடை மாத்தி தானே வந்திருக்கிறாரு. அது இல்லன்னு அக்னீஸ்வரன் சொல்லிடுவாரா? யார் சொல்ல முடியும்? நம்ம கண்ணெதிர உள்ள ஒரு விஷயத்துல அவர் பல்டி தானே அடிச்சு வந்திருக்காரு. பல்டி சாமி அதான் அந்த இடத்துல வந்திருக்காரு. இங்க யாருக்கு லாபம்? அதிமுக அவர் பாஜகவுக்கு. அது ரெண்டாவது விஷயம். அது ரெண்டாவது விஷயம் கார்த்திகேயன். அவர் பல்டி அடிச்சாரா இல்லையா? 24 நிலைப்பாட்டுல இருந்து ஒரு லீடருக்கு அது அழகா பல்டி அடிச்சது தானே. இப்போதும் கூட்டணியில எப்போதும் கூட்டணியில சொல்ல மாறி இருக்கிறார்ல அவரு. அப்ப அவருக்கு வீக்னஸ் இருக்குதுல்ல. அதுக்கான தண்டனை அது. ஏதோ ஒரு அச்சத்துல ரேட்டில்ட் ஆயிருக்காருல. ஏதோ ஒரு அச்சத்துல ரேட்டில்ட் ஆயிருக்காருல்ல. ரேட்டில் ஆகி தானே வந்திருக்கிறாரு. ஏன் வந்திருக்கிறாரு? அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கு அவரை வர வச்சிருக்குது. இந்த 11.4% வாக்கு வர வச்சிருக்குது. ஏன் நீங்க சகோதரர் திருமாவளவன் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட ஐயா எடப்பாடியார கம்பேர் பண்றாரு. என்ன 4வது இடமா போனாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும். என்ன மக்களவை தேர்தல் எனக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் இன்னொரு கட்சியோட கீழே போனீங்களே, புதுச்சேரியிலையும் கன்னியாகுமரியிலையும். அப்போ உங்க லீடர்ஷிப் என்ன இருக்குது? வெறுஞ்சேரை பார்த்து பேசின தலைவர் தானே நீங்க. அப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா என்னைக்கு வெறுஞ்சேரை பார்த்து பேசியிருக்காங்க. சோ அந்த அளவு திருமாவளவனுக்கு அந்த ஒப்பீடு நியாயம் இல்ல, சரியானது அல்ல, முறையானதும் அல்ல. பெரும் தலைவர்கள் குறித்த விமர்சனங்களுக்கு திரு எம்ஜிஆரும் திருமிகு ஜெயலலிதாவும் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. திரு எடப்பாடி ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாருன்றது தொனில திரு திருமாவளவன் பேசினாரு. ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது அவரோட ராஜேந்திரமா இருக்கலாம். அது நான் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வரல. அவருக்கு அளவு வேணும்ங்கிறதுல மறுக்க முடியாது. நீங்க இல்ல இப்ப பிஜேபி வைக்கிற அந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, அந்த டிமாண்டை ஏத்துக்கிறத தவிர திரு இபிஎஸ்க்கு வேற வழி இல்லை. நான் சொல்ல வரல, அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வரல. அது கடைசியில் யார் மன வலிமையோட இருக்காங்க, யார் மன வலிமை இழக்கிறாங்கிறதான் காலம் தான் அது பதில் சொல்லணும். அது அக்னீஸ்வரனும் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது நான் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நீங்க பலகீனமானவங்க, நீங்க விக்கிரவாண்டியில நிக்க முடியாம ஓடுனவங்க. இந்த பலகீனம் தான் நீங்க வந்து உங்க நிலைப்பாட்டுல இருந்து மாறி பல்டி அடிச்சு உங்க நிலைப்பாட்டை மாத்ததுக்கு காரணமா அமைஞ்சதுங்கிற என்னோட ஆணித்தரமான கருத்து. 19 இப்ப 24ன்னு மத்தியிலையும் பெரும்பான்மை இடங்கள்ல இருந்து குறைஞ்சு தானே என்டிஏ வந்திருக்கு. 38 கட்சிகளோட ஆட்சி பொறுப்புல இருக்கிற பாஜக அப்படி தமிழ்நாட்டுல என்ன அப்படி குறைஞ்ச அண்ணாமலை ஸ்டாண்ட்ஸ் அப்படி குறைஞ்ச காலகட்டத்தில், மெஜாரிட்டியே வராத காலகட்டத்தில் அண்ணாமலை ரெட்டை இலக்கத்தில் 11.4 தாமரை கொண்டு வந்திருக்காரு. அந்த இடம் தான் அண்ணாமலை தமிழ்நாட்டின் மூப்பனார் ஆட்டு, காங்கிரஸ்ல மூப்பனார் மாதிரி அண்ணாமலை நிற்கிறாரு. அவரை உதாசீனப்படுத்திக்கிட்டு டெல்லி பாஜக வந்து முடிவுகளை எடுக்கும் போது அவரோட கருத்துக்கு முக்கியம் கொடுத்து தான் எடுப்பாங்க. அவர் வந்து மூப்பனார் மாதிரி ஒரு பவர் பொலிட்டிக்ஸ்ல முக்கிய ஆளா தான் மதிப்பாங்க. மூப்பனாரும் பதவி இழந்தாரு. ஆனா ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு? உங்க ஆட்களுக்கு எல்லாம் டிக்கெட் கொடுக்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆட்கள் தான் மாவட்ட தலைவர்களா இருக்கிறாங்க. சோ தமிழ்நாடு காங்கிரஸ்ல மூப்பனார் எப்படி இருந்தாலும் அறிவிக்கப்படாத தலைவராக திரு அண்ணாமலை தான் இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு ஹோல்டு இருக்கு. அது டெல்லிக்கும் தெரியும், ஐபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். திரு பிரியன் முதல் சுற்றுல முடிவுல ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சீங்க. அடுத்த சுற்றுல பேசுவோம்னு சொன்னோம். கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணி தொடர்பாக வேறு சில திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். உடைக்க முடியும் அவங்க இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் இந்த 10 மாதத்துக்கு முன்னாடி அமைந்த இந்த கூட்டணி வந்து ஒரு ஜெல் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தோட அமைச்சாங்கன்றதான் முதல்ல பேசப்பட்ட ஒரு பேச்சாக இருந்தது. அப்படி 2 கட்சி தொண்டர்களும் ஜெல்லாகிறதோ இல்லை பிரமுகர்கள் வந்து இணைந்து வேலை செய்யதோ இல்லை திமுக அரசுக்கு எதிரான ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ அந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறதோ எதுவுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற, ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவ் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால யாரும் பேசாதீங்கன்ற அளவுக்கு கட்டுப்பாடுகள் போட்டதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஜக ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையிலான ஆட்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. ஸோ இந்த 10 மாதமும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு பலவீனத்தில் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. அவருக்கு பயம் அல்லது பலவீனம், அதை வந்து அவர் ராஜதந்திரன் நம்ம பூசி முழுகலாம். ஏதோ பயம் அல்லது பலவீனத்தில் எதுக்கு பயம் இருக்கலாம் அவருக்கு. இந்த 10 மாதம் எந்த விதமான இடி அல்லது சிபிஐ தொந்தரவுகள் வரக்கூடாது, அவருக்கு வேண்டியவர்களுக்கு வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கலாம், சொல்ல முடியாது. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 10 மாதம் நம்ம பார்த்துக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு போய்க்கலாம். நம்ம அதிமுகலேயே சார் 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. பாஜகவோட கூட்டணி சேரணுன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு, சேர வேண்டான்ற ஒப்பீனியன் இருக்கு.
50-50 இருக்கா இன்ஃபேக்ட். இப்போ ஜெயக்குமார் ஏன் வாய மூடிட்டு இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாருல, அவர் அதிருப்தியாளராக தான் இருக்கார் பாஜக கூட்டணியை பற்றி. அது மாதிரி பாஜகவில் நிறைய பிரமுகர்கள் அதிருப்தியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்ப தேர்தல் நெருக்கத்துல இபிஎஸ் பாஜக கூட்டணி வேண்டான்னு முடிவெடுத்துருவார். இல்ல, அவர் இப்போ தற்சமயத்துக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாரு. இதே மாதிரி தான் அமைதி காத்து கூட போயிட்டு இருக்கலாம். அது எதுக்கு தேவையில்லாமல் பாஜகவை நம்ம இது நிற்கணும், அவங்கள பகச்சிக்கணும், அல்லது ஒரு 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 முரண்பாடான விஷயங்களை எதுக்கு வளர்த்துட்டே போகணும் நம்ம அப்படின்னு கூட பேசாம போகலாம். ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் மட்டுமில்ல, பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ போன்ற வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாவது போன எலெக்ஷன்ஸ்க்கும் இந்த எலெக்ஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தமிழ்நாட்டில் தவேக என்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி என்ன விதமான ஓட் பேங்க் வச்சிருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சியை நடத்துறவர் ஒரு செல்வாக்கு நடிகராக இருக்கார். திருமாவே சொன்ன மாதிரி அவர் சினிமா ஹீரோ தலித் இளைஞர்களெல்லாம் கவரை பார்க்குறாரு அப்படி இப்படின்லாம் சொன்னார்ல அவர். அவங்க தலித் ஓட் பேங்கை சாப்பிட்ருவாரான்னு ஒரு தயக்கம், ஒரு எண்ணம் திருமாவளவனுக்கே இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அவரோட அந்த பேச்சை நான் பார்க்குறேன். ஆனால் அல்டிமேட்டாக அவர் விஜயை எடுத்து பேசினது மூலமாக அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. நான் எந்த கட்டத்திலையும் நான் விஜயோட அணிக்கு போக மாட்டேன்றதுக்கு நேற்று திரும்ப ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். அனைத்து தான் இந்த முறை போட்டியிடுவாருங்கிறதையும் அவர் சொல்லி. இன்ஃபேக்ட் திமுகவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே 21 இருந்ததை விட 19 இருந்ததை விட 24 இருந்ததை விட பாஜகவை எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த காலகட்டத்தில் பாஜக தமிழ்நாட்டை எப்படி நடத்தினாங்கன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால எதிர்க்கிறதுக்கு இன்னும் வலுவான ரீசன்ஸ் இருக்கு. அதனால அங்கிருந்து யாராவது தாவேகா சைடு போவாங்களான்னா போக மாட்டாங்க. ஆனால் இந்த சைடு பாமகவோ தேமுதிகவோ தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கான வாய்ப்பு தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு திறந்துருக்கு. அதே விஷயம் தான் அதிமுகவுக்கும். அவங்களுக்கு அது ஓப்பனாக தான் இருக்கு. இவங்க இதே மாதிரி கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையிலான ஆட்சியில் அதிக இடங்கள் 78 இடங்கள் இல்லை 50 இடங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த இறுதியில் வரும்போது நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லை, நாங்கள் தாவேகாவோட போகிறோம், தாவேகாவும் தனியாக போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வரும்போது சரி நம்ம ஒரு 20 பேர் உள்ளே போகலாம், அசம்பிளிக்குள்ளே போகலான்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ அது அதிமுகவுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் பாஜகவோட இந்த முரண்பட்ட இந்த பேச்சுக்கள்னால பாதிக்கப்பட்டு அவங்க பேசாமல் இருந்துட்டு இவ்வளோலாம் நீங்கள் பேசினீங்கல்ல, நாங்கள் இதில் கூட்டணியில் நீடிக்க முடியாது, இறுதி கட்டத்தில் ஏன் போகக்கூடாது, மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குல்ல. இப்போ ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி 2 பேருக்கு இடையில ஒரு நம்பிக்கையில்லா தன்மை உருவாயிருக்கு சார். ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு அது 10 மாதம் முன்னாடி கூட்டணி அமைச்சரோட பலனே போயிடுது. ஆக்சுவலாக அது போனதுக்கு காரணம் பாஜக ஒரு காரணம். ஸோ இதை இன்னும் லீட் பண்ணிட்டு போய் அதிமுகவை நீங்கள் தாவேகா பக்கம் தள்ளி விடுற வேலையை பாஜக பண்ணுமான்னா அது அண்ணாமலையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அண்ணாமலை என்ன பேச போறாரு தெரியாது. அவர் பேசுறதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமா போய் அதிமுக ஒரு முடிவை தாவேகா பக்கம் போகுமான்றது அண்ணாமலை கையிலையும் இருக்கு. அண்ணாமலை தான் ஒரு தலைவர் அந்த ரேஞ்சுக்கு வரணும்னு நினைக்கிறார். அவர் இந்த கூட்டணியை எந்த விதத்துல பாதிப்புக்குள்ளாக்குவார்ன்றதை பொறுத்து இருந்தா. அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரைக்கும் தொடர்றதும் தொடராமல் போவதும் அதிமுகவுக்கு தாவேகாவுடனான கூட்டணி தொடர்பான சிந்தனையை வலுப்படுத்துவதும் பாஜக தலைவர்கள் பேச்சு செயல்பாடுகள்ல இருக்கு அப்படின்னா அவங்க தானே அதை கவனமா வச்சுக்கணும். ஊடகத்திலிருந்து நமக்கு கிடைத்த செய்தி சில காலங்களாக எடப்பாடி அவர்கள் தாவேகாவுடன் பேசி அவருடைய கோரிக்கைகளை ஏற்க முடியாத காரணத்தினாலே தான் ஒரு யூட்டர்ன் எடுத்து பாஜக கூட்டணிக்கு டெல்லிக்கு சென்று பேசினார் என்பதால் ஊடகத்திலே வந்த செய்திகள். நாம் பக்கத்திலிருந்து பார்க்கல, ஊடகத்திலே இருந்து வந்த செய்திகள். 2 கட்சியும் ஒருவேளை பாஜக இப்போ இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கறது விட தாவேகா கொடுக்கிற கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது சிறந்ததுன்னு ஒரு புள்ளிக்கு வந்துட்டாருன்னா இபிஎஸ் வரதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்தா என்ன பண்ணுவீங்க? எந்த புள்ளி? அமித்ஷா என்ன பண்ணுவாங்க? அமித்ஷா தாவேகா உள்ள கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதுதான் ராமசீனிவாசன் சொல்லிருக்காரு, தாவேகா வரவே வராது பாஜகக்குள்ளன்னு. நான் என்னுடைய கருத்து நான் கேட்குறேங்க. நான் கட்சி இல்லை, நான் கேட்குறேன், உங்க பார்வையாளராக கேட்குறேன். பாஜக கூட்டணிக்குள் வராதுன்னு தானே சொல்றாங்க. தாவேகா வந்தால் என்ன செய்வீங்க? நீங்க எடப்பாடி கூட போவாருன்னு நீங்க சொல்றீங்க, அது ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது காலங்காலமா. இப்போ அவர் டிசம்பர் பிப்ரவரின்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். இது தலைவர்கள் ஏதாவது பேசினா கூட தலைவர்கள் அதை பேசி தீர்த்து கொள்வார்கள். நாம் கட்சியும் கிடையாது, விமர்சனம் தான் செய்யணும். 2 பேர் தானே சார் பேசணும். அமித்ஷா பேசணும், எடப்பாடி பேசணும், 2 பேருக்குள்ள பேசணும், 2 பேரும் மட்டும் பேசணும். பேசுவாங்க. ராமசீனிவாசன் பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு, நயினா நாகேந்திரன் பேசுறாரு. மற்றவர்கள் அப்படி பேசுவது இடையூறாக இருக்கும் என்று கருதினால் அதை பேச வேண்டியவர்களிடத்திலே சொல்லி பேசுவார்கள். பேசவில்லை என்று சொன்னால் தோற்று போவார்கள், அவ்வளவுதான் விஷயம். அரசியல் கட்சிக்கு வெற்றி தான் பிரதானம்.
எனவே இது சரியாக்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் வர வேண்டும். யார் யார் இப்ப பேசுனதெல்லாம் சரியில்லைன்றீங்க. சரியாக இருக்கலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம். மக்களுடைய சரியா இல்லைன்னா தானே சரி பண்ணணும். இல்லைங்க, சரி பண்ணணும்னா வாக்குகளை பெறுவதற்கான ரீதியிலே சரி பண்ணணும். அப்ப இப்ப பேசுனது வாக்குகளை குறைச்சிரும், குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, ஒரு ஆதரவாளர்களாக நம்ம பேசுகின்ற பொழுது ஒன்று இந்த கூட்டணியை ஆதரித்து விட்டு பேசிவிட வேண்டும். அப்படி பேசும்பொழுது நம்முடைய பேச்சுக்கள் ஒரு எல்லைக்குள் தான் இருக்கணும். உழைக்காமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவோம்? உழைச்சதுனால்தான் இவர் ஐயா சொன்ன மாதிரி 3 விழுக்காட்டிலேருந்து அவர் 20 விழுக்காடு கொண்டு வந்தார். 11. ஆனால் அதிமுக உழைச்சதுனால ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆரும் கொண்டு வந்து 40லேருந்து 20 வந்துடுச்சு. யாரோட உழைப்பு உயர்வை கொடுத்துருக்கு? இப்படியெல்லாம் நான் பேசணும்ல. அதுதானே பதில். நான் மக்கள்கிட்ட அதுதானே சொல்லணும். நீங்க அப்படி பேசிட்டீங்க, அதுக்கு தான் அதுக்கு உழைத்து அண்ணாமலை என்ற பெயர் நிலைத்து நிற்பதற்காக கடந்த 4 ஆண்டுக்குள் இந்த இடத்திற்கு ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை IPS உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பை தமிழகத்தில் வேறு எவரும் செய்யவில்லை. ஸ்டாலினை வேணா சொல்லலாம் உழைச்சார். அவரு கட்சிக்கு பரவாயில்ல சார். பாஜக NDA அப்படின்னா நீங்க அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்றதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். அதுல கேள்வி அதிமுக தரப்பிலான கேள்வி அது கிடையாது. அண்ணாமலையின் செயல்பாடுகள் குறித்தோ NDA உடைய மாநில தலைவர்ங்கிற பொசிஷன்ல இருந்தோ அவங்க பேசல. அதிமுக பாஜக கூட்டணி அந்த இணக்கம், அது அண்ணாமலை பேச்சுனால செயல்பாடுனால அங்க ஏதாவது அண்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுதுன்னா அதை கவனிக்க தானே செய்வாங்க. NDA தலைவராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார். அவர் எவ்வளோ பெரிய கட்சி, அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருந்தது? அது மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு NDA ஒவ்வாமை இருக்குமானால், அதிமுகவிற்கு ஒவ்வாமை இருக்குமானால் ஒரு பொதுவான ஒரு ஆளை, நம்முடைய வாசன் போன்றவர்களை தலைவராக நியமித்து நாம் எல்லாம் கூடி இருந்து செயல்பட வேண்டும். அதுதான் பெர்னாண்டஸ் எடுத்துக்காட்டு. அமித்ஷா இவங்க கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டார். நயினார்ட்ட, அண்ணாமலை கிட்ட. அது அவங்க பாத்துக்குவாங்க, நாம ஏன் பேசணும்? ரெண்டாவது, நீங்க உழைப்பு ரொம்ப நேரம் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வரி. சசிகலா அம்மையார் இல்லை என்று சொன்னால் எடப்பாடிக்கு முகவரி உண்டான்னு நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் சார். நீங்க தான் சார் சொல்லணும். அக்னி சார், சசிகலானாலதான் எடப்பாடிக்கு முகவரியா சார்? அதாவது அவங்க 1000 கருத்துக்களை சொல்லுவாங்க சார். ஆனா இந்த கூட்டணி இன்னைக்கு வச்சுக்குள்ள தலைப்புக்குள்ள அவங்க வரவே இல்லை. அப்படியே கழுகார் பார்வை பார்த்து அவங்க வந்தாங்க, இவங்க அங்க வந்தாங்க, அவங்க வீட்டுல பாருங்க நேத்தும் பிரியாணி இன்னைக்கும் பிரியாணி. இது என்ன சார்? சரியா தவறா? முடிக்கணும். பேச்சு ரைட், ஓகே. நீங்க பேசுறத குறைப்பீங்களா மாத்தீங்களா? இல்ல எங்கள் ராஜதந்திரமே இப்படித்தான். நாங்கள் வடபுலத்தில் வட மாநிலங்களை இப்படித்தான் சொன்னோம். ஆகையினால் நீங்க இங்கேயும் சப்பாத்தியும் பீட்ரூட்டையும் தொட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் என் கேள்வி. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் விக்கிரவாண்டியில நிக்கலன்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், அங்க ஏன் பாஜக ஏன் நிக்கல? ஏன் பாமகவை நிக்க வச்சீங்க? நிக்க வச்சு ஏன் அவங்க தோத்தாங்க? சரி, அத கூட விடுங்க. ஈரோடு கிழக்குல ஏன் பாஜக தனித்து நிக்கல? ஆனா பொது தேர்தல் வருகிற போது இடைத்தேர்தல் எல்லாம் மற்றவர்களுக்காக இயேசுநாதரை போல விட்டு கொடுக்கிறார்கள். எவ்வளவு அடிச்சாலும் அடிங்க, அந்தாங்க புடிங்க, 110 கிலோ சிலுவையை நான் தூக்குறேன் வாங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இங்க வருகிற போது நாங்கள் தான் ஆட்சி, அதிமுகவே ஆட்சி அமைச்சாலும் நாங்க தான் ஆட்சின்னு சொல்லுவோம்னா அதுக்கு நீங்க தனிச்சாவே நின்று போங்களேன். அதாவது தாவேகா கட்சியினுடைய விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்? நான் எந்த தேர்தலில் நிக்கல, ஆனால் எடுத்த உடனே நான் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று நினைப்பதும், பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு பிறகும் இது பாஜக ஆட்சி என்று சொல்லுவது ரெண்டும் ஒண்ணுதானே? both are immature activities. ஆகவே இந்த முதிர்ச்சியற்ற செயலுக்கு தினம் உட்கார்ந்து திருக்குறள் உரையாசிரியர் எழுதவா முடியும்? உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நம் செயல்கள் தான் நாம் தரமானவர்களா, உயர்வானவர்களா, முதிர்ச்சியானவர்களா என்பதை தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். நம் கையில் இல்லை. தலைவர்கள் பேச மாட்டார்கள்ங்கிறத சுத்தி வளைச்சு சொல்றீங்க. சரி, பேசுவோம். ரவீந்திரன், என்ன பேசினாலும் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் பாஜகவை விட்டு
அதிமுக வெளியேறாது கூட்டணியிலேருந்து அப்படின்ற நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கோ, தலைவர்களுக்கு இருக்கும்? வெளியேறதுக்குள்ள வாய்ப்புகள் என்ன ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஆப்ஷன் இருக்கு. தாவேகா இல்லை, அது அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். பாமக, தேமுதிக. அதை எப்படி எடப்பாடி வியூ பண்ணாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஒரு மர்ம முடிச்சு. ஆளாளுக்கு 90 சீட்டு கேட்டனால தான் இங்கே வந்தாருன்னு சொல்லதும் இருக்குது. இன்னும் சிலர் வந்து 7-8 கேண்டிடேட் எல்லாம் இவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும்னு சொன்னதும் இருக்கு. அது யூகம் தான். ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பப்படி அதை யூகம் பண்ணிக்கலாம். பட் எடப்பாடி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டே மாறிட்டார். ஏற்கனவே நான் அதில் பிரியனை அக்னீஸ்வரம் ஒத்துக்குவாரன்னு சொன்னேன். சகோதரர் பிரியனையும் அது சம்பந்தமான என் கொஸ்டினை போட்டேன். ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டு மாறிட்டாரு. இன்னும் ஒரு பல்ட்டி திருப்பி அடிச்சாருன்னா அவருக்கு இமேஜ் ஆஸ் எ லீடர் வந்து விழுந்து போகும். அதை மக்கள் பார்ப்போம். இப்போ மாறுறதுக்கு அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. முதல்ல திரு அண்ணாமலை பேச்சுங்கிறது அவருக்கு ஒரு ஆப்ஷன், கூட்டணி வேண்டான்னு சொல்றதுக்கு. இப்போ கூட்டணி ஆட்சின்னு ஒரு ஆப்ஷன், பாஜக ஆட்சின்னு அதே அண்ணாமலையை கை காட்ட முடியாதா என்ன அவரால? நிச்சயமா மீண்டும் பல்ட்டி அடிச்சா எதற்காக பாஜக சைடு வந்தாரோ அந்த காரணங்கள் உடனே டெவலப் ஆகும். என்ன காரணம்? அது செங்கோட்டையின் காரணம், அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி காரணம், பல காரணங்கள் அதுக்குள்ள இருக்குது. 7-8 காரணங்களை காலி பண்ணதுக்கு தான் நாங்க மைனஸ் சொன்ன தம்பி அக்னீஸ்வரனுக்கு உணர்வை நான் மதிக்கிறேன். கூட்டணி தொடர்பான முடிவை அந்த உணர்வுல தம்பி இனிமே அதிமுக எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லன்னு தான் நான் கருதுறேன். என்ன இருந்தா மீண்டும் ஒரு பல்ட்டின்னு அது விமர்சனத்துக்குள்ளாகும். இன்னொன்னு பாஜக பற்றி அக்னீஸ்வரன் சொல்றது 2 ஆப்ஷன் தானே. நீங்க ஒன்னு கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க ஆப்ஷனே இல்ல. அது நான் வந்து இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொல்றதை ஏத்துக்கிட்டா எதிர்காலம் இல்லைன்னு திரும்ப சொல்றது. அது ரெண்டுமே ஆபத்து தானே. எடப்பாடிக்கு பார்கெனிங் பவர் நான் என்னைக்குமே குறைச்சு மதிப்பிடல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரை நான் குறைச்சு மதிப்பிடல. இப்பவும் அவர் எப்படி பார்கெயின் பண்ண போறாருங்கிறது டு பி சீன் தாங்கிறத நான் சொல்றேன். பட் அவர் பலகீனமான தலைவர் ஆயிட்டாருங்கிறது 100க்கு 100 டேட்டா படி நான் சொல்றேன். அவரை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூடயும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. நித்யானந்தி சொன்ன மாதிரி 40-20 ஆயிட்டு. அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை. அந்த 20 வந்து ஒரு பகுதியில் ஜாதிய ரீதியாக உள்ள ஒரு ஜாதிக்கான இடஒதுக்கீடு தொடர்பாட்டு வீங்கியும் இன்னொரு பகுதியில் ரொம்ப மோசமாட்டு இருக்குங்கிறதும் எடப்பாடிக்கு அது தெரியும். சோ அந்த காஸ்ட் நியூட்ரல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வழி இல்ல, ஜெயலலிதா இது இல்ல, எடப்பாடி இவங்களோட அடையறார தவிர வேற வழி இல்ல. சரி, பேசுவோம் அக்னி. இன்னொரு அமர்வுலையும் இது குறித்தும் விரிவா பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது